Allow me to introduce myself. This is Hacker's World. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நம்ம அப்ளை பண்ற சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை தான் வந்துட்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி எல்லாம் நடத்துறோம் அப்படிங்கிறது ஜென்ரலா ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த ஹேர்ல இருந்து எவிடன்ஸ் எடுக்கிறது, டிஎன்ஏஸ் வச்சு எவிடன்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்கறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபாரன்சிக் சயின்ஸ்குள்ள வரும். டிஜிட்டல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எனி கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ற டேட்டா, இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் இருக்கும், அதாவது டிஜிட்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல இந்த டிஜிட்ஸ் வச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட டிஜிட்டல் டிவைசஸ்ல நம்ம எவிடன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி, கலெக்ட் பண்ணி, அனலைஸ் பண்றதுக்கு பேரு தான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னா மெயினா ஒரு 6 ஃபேஸை சொல்லுவாங்க. 6 ஃபேஸ்னா 6 ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுக்காங்க. இந்த 6 ஸ்டெப்ஸுமே என்னைக்குமே ஆர்டர் மாறவே மாறாது. இதோட ஆர்டர் இப்படிதான் இருக்கும். இந்த ஆர்டரை நம்ம மாற்றவும் முடியாது. அது ஏன்னு நான் போக போக சொல்றேன். ஸோ அதோட ஃபேஸஸ்னா என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன், கலெக்ஷன், ப்ரிசர்வேஷன், எக்ஸாமினேஷன் அண்ட் அனாலிசிஸ், டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங், ஃபைனலா ப்ரெசன்டேஷன். இதெல்லாம் என்னன்னு இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐடென்டிஃபிகேஷன். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் சினாரியோவை எடுத்துப்போமே. ஒரு ஆஃபீஸ் எடுத்துப்போம், இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸே எடுத்துப்போம். அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒரு கிரைம் நடந்துருச்சு. அதாவது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்சைடர் அட்டாக், அதாவது உள்ள இருந்தே யாரோ கம்பெனில இருந்த டேட்டாவை திருடிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட், ஆஸ் அ டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டரா நம்ம அந்த இடத்துக்கு போறோம். ஓகேயா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நடந்து உள்ள போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆஸ் அ ஃபாரன்சிக்ஸ் அனலிஸ்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். நம்மளை சுத்தி என்னென்ன ஹார்ட் டிஸ்க், ஏதாவது பென்ட்ரைவ் இருக்கா, இல்லை என்னென்ன மொத்தம் எவ்வளவு கம்ப்யூட்டர் அந்த ஆஃபீஸ்ல இருக்கு, வேற என்ன டிவைஸ்லாம் வச்சிருக்காங்க, சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்களா, வேற என்னெல்லாம் வச்சிருக்காங்க, ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எவிடன்ஸ். செகண்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்ல, கண்டுபிடிச்சோம்ல, இவ்வளோ டிவைஸ் இருக்கு, இவ்வளோ சிஸ்டம் இருக்குன்னு, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? எப்படி கலெக்ட் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதாவது இமேஜிங், க்ளோனிங்லாம் சொல்லுவாங்க. நம்ம போக போக FTK இமேஜர்லாம் படிக்கும் போது நான் அதுக்கெல்லாம் க்ளோன் பண்றது, இமேஜ் பண்றதெல்லாம் என்னன்னு அடுத்த சீரீஸ்ல சொல்லித்தரேன். ஸோ பேசிக்கா நம்ம கண்டுபிடிச்ச எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவோம், அதாவது எடுத்துப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா, ப்ரிசர்வ் பண்ணுவோம். என்னத்தை ப்ரிசர்வ் பண்ண போறோம்னா, நம்ம கண்டுபிடிச்சு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்தோம்ல, அதை நம்ம பத்திரமா ஓவர் ரைட் ஆகாம இல்லை மிஸ் ஆகாம ப்ரிசர்வ் பண்ணுவோம். ஸோ அந்த எவிடன்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரன்சிக்ஸ்லாம், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்லாம் வந்துட்டு ஃபேரடே பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேக்குள்ள எந்த விதமான கம்யூனிகேஷனும் உள்ளேயும் வராது, எந்த எலக்ட்ரானிக் சிக்னல்ஸும் வெளியவும் போகாது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, எவிடன்ஸ் டேம்பர் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எவிடன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் கலெக்ட் பண்றோம், மூணாவதா பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம், நாலாவது தான் எக்ஸாமினேஷன் அண்ட் அனாலிசிஸ். நம்ம ஒரு எவிடன்ஸை எடுத்துட்டோம், கலெக்ட் பண்ணிட்டோம், ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதை எக்ஸாமைன் அண்ட் அனாலிஸ் பண்ணணும். அதாவது இப்போ என் கம்ப்யூட்டர் தான் கிரைம், இப்போ அங்கே 10 சிஸ்டம் இருந்தும் என்னோட சிஸ்டம் வச்சு தான் ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு என் சிஸ்டம்ல இருக்கிற டேட்டாஸை ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதோட ஐடென்டிஃபிகேஷன், கலெக்ஷன், ப்ரிசர்வேஷன் முடிஞ்சுது. எக்ஸாமினேஷன் ஸ்டேஜில் அந்த கலெக்ட் பண்ண, அந்த எடுத்துட்டு வந்தல டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல, அந்த ஹார்ட் டிஸ்கை திரும்பவும் பிளக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அந்த மொத்தமா எக்ஸாமைன், அதாவது என்ன அதுல சப்போஸ் இந்த ஃபோல்டர்லாம் என் கம்ப்யூட்டர்ல நான் வச்சிருந்தேன், அதெல்லாம் இப்போ எடுத்துட்டு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கேன்னா, ஸோ இதுலயே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், டைம் ஸ்டாம்ப்ஸ். ஸோ எந்த டைம்ல என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் அந்த சிஸ்டம்ல நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் இந்த சிஸ்டமை லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணியிருக்கா, எந்தெந்த யூசர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, நான் எடுத்துட்டு வந்த எவிடன்ஸ்ல அந்த சிஸ்டம்ல எத்தனை மெயில் ஐடிஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு, அதே மாதிரி வேற என்னென்ன ஸ்டிக்னோகிராஃபி, அதாவது ஏதாச்சும் இமேஜ் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்களா,
ஏதாவது மாற்றி ஆல்டர் பண்ணி வச்சுருக்காங்களா, டெலீட் பண்ணியிருக்காங்களா, டெலீட் பண்ணியிருந்தா ரெக்கவர் பண்ணணும். இதெல்லாமே எக்ஸாமினேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஃபேஸ்க்குள்ளே வரும். 4வது ஃபேஸ் தான் 5வது ஃபேஸ் தான் டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இத்தனையும் கண்டுபிடிச்சோம்ல, இதெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக டாக்குமெண்ட் பண்ணணும். அதாவது நான் இப்போ செயின் ஆஃப் கஸ்டடி அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் இதுக்குள்ள தான் வரும். நம்ம அடுத்த போக போக பார்ப்போம். நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக டாக்குமெண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் வந்துட்டு ஃபாரன்சிக்ஸில் ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபைனலாக தான் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நான் இத்தனை நேரமாக கண்டுபிடிச்சி டாக்குமெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கேன்ல, இதை கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுதான் ப்ரெசன்டேஷன். இந்த 6 ஃபேஸ் தான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்லேயே மெயினான ஃபேஸஸ். ஐடென்டிஃபிகேஷன், கலெக்ஷன், ப்ரிசர்வேஷன், எக்ஸாமினேஷன் அண்ட் அனாலிசிஸ், டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங், ஃபைனலி ப்ரெசன்டேஷன். ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சதை எடுத்துகிட்டு வரோம், அதை ப்ரிசர்வ் பண்ணி பத்திரமா வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதை அந்த எவிடன்ஸை திரும்ப எடுத்து மவுண்ட் பண்ணி என்னென்ன லாக்ஸு, டைம் ஸ்டாம்ப்ஸு, என்னென்னலாம் அந்த சிஸ்டமில் நடந்திருக்குன்னு எக்ஸாமின் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். கண்டுபிடிச்ச எல்லா ஃபைண்டிங்ஸையும் டாக்குமெண்ட் பண்ணி கிறிஸ்டல் கிளியராக டாக்குமெண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறோம். ஃபைனலாக கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த 6 ஃபேஸ் தான் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸில் ரொம்ப முக்கியம். இதோட ஆர்டர் மாறாது. ஏன் மாறாதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபையே பண்ணாமல் எக்ஸாமின் அனலைஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ இதனால இதோட ஆர்டர் வந்துட்டு மாறாது. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ள நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ், மொபைல் ஃபாரன்சிக்ஸ், நெட்வொர்க் ஃபாரன்சிக்ஸ், ரேம் ஃபாரன்சிக்ஸ், கிளவுடு, மால்வேர். கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ் நமக்கு தெரியும்ல, ஹார்ட் டிஸ்க்கு, லேப்டாப்ஸ் இதுலலாம் இருந்து எவிடன்ஸ் எடுத்து லாக்ஸ் எல்லாம் பார்க்கறது. மொபைல் ஃபாரன்சிக்ஸ்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஐஃபோன்ஸில், டேப்லெட்ஸ் இதுலலாம் இருக்கிற டேட்டாஸை ரெக்கவர் பண்ணுறது. சேம் அதே தான். நெட்வொர்க் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னா நெட்வொர்க்கில் இருக்கிற டிராஃபிக், அதாவது நம்ம கிளையண்ட்டு சர்வர் கம்யூனிகேஷனில் எப்படி இப்போ ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோன்னா அது நெட்வொர்க்கில் போய் பாஸ் ஆகிட்டு வரும்ல, இதெல்லாம் டிராஃபிக்னு உள்ள நெட்வொர்க்கு பேக்கெட் ஹெட்டர்ஸ் அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கில் போயிட்டு வர இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதை கேப்சர் பண்ணி அதில் இருந்து நெட்வொர்க் ரிலேட்டடான எவிடன்ஸ்லாம் எடுக்கிறது நெட்வொர்க் ஃபாரன்சிக்ஸ். மெமரி ஃபாரன்சிக்ஸ் லைவாக வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகுதோ அந்த ரேமை யூஸ் பண்ணி ரேமில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக்ஸ் எடுக்கிறது. ஃபைனலி கிளவுட் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னா கிளவுட், AWS இந்த மாதிரி நிறைய கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதில் ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறது. மால்வேர் ஃபாரன்சிக்ஸ்னா மால்வேர் நமக்கு தெரியும்ல, மால்வேர்னா மெலிஷியஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த வைரஸ்லலாம் இருந்து அதுக்குள்ள ஃபாரன்சிக்ஸ் பண்ணி இந்த வைரஸ் எப்படி ரன் ஆகுது, ஸ்டாட்டிக் டைனமிக் அனாலிசிஸ்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மால்வேரை ரன் பண்ணியும் அனலைஸ் பண்ணலாம், ரன் பண்ணாமல் அந்த மால்வேரை கோட் அனாலிசிஸ், ஸ்டாட்டிக்காக வந்துட்டு அந்த கோடை அப்படியே ரீட் பண்ணி அது என்ன பண்ணுங்கிறதெல்லாம் மைண்டில் அப்படியே அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். கம்ப்யூட்டர், மொபைல், நெட்வொர்க், ரேம், கிளவுட் அண்ட் மால்வேர். ஓகே. நெக்ஸ்ட், ஹேஷ் வேல்யூஸ். டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸில் ஹேஷ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்படும். ஹேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு மேத் ஃபங்க்ஷன்ஸ் கைண்ட் ஆஃப் செப்பரேட் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆல்கரிதம்ஸ் வச்சு நான் ஒரு இன்புட்டை கொடுக்குறேன்னா அந்த இன்புட்டுக்கு அது ஒரு ஹேஷ் வேல்யூவை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். மேட்ரு என்னன்னா, இங்கே நான் ஒரு ஃபைல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு PDF ஃபைலோ இல்லை ஏதோ ஒரு வேர்ட் ஃபைலோ கொடுக்குறேன். ஒரு MS ஆஃபீஸில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், ஒரு வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணி யாருக்கோ ஒருத்தங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த வேர்ட் ஃபைலில் டிஃபால்ட்டாக நான் ஹேஷ் வேல்யூ கொடுக்கும் போது அதுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். இப்போ நான் அந்த வேர்ட் ஃபைலில் ஒரு வேர்டோ இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாப்போ ஒரு ஸ்பேஸ் பாரோ ஆட் பண்ணால் கூட அதோட ஹேஷ் வேல்யூ என்டையராக மாறிடும். ஓகேவா? இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸில் நிறைய மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஹேஷ் வேல்யூனா பேசிக்காக இதுதான். மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஒரு யூனிக்கான ஒரு அவுட்புட் வேல்யூவை கிரியேட் பண்ணும். அதுதான் ஹேஷ் வேல்யூஸ். எதுக்கு ஹேஷ் வேல்யூ யூஸ் ஆகுதுன்னா இன்டெகிரிட்டினா என்னென்னு அடுத்து நம்ம போக போக பார்ப்போம். ஹேஷ் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஹலோ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, இந்த ஹலோங்கிற வேர்டுக்கு நம்ம ஷா ஆல்கரிதம் யூஸ் பண்ணோம். ஷாங்கிறது டைப் ஆஃப் அன் ஆல்கரிதம் நிறையா இருக்குது. MD5, ஷா 256 இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஷா 256ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் மேத்தமேட்டிக்கல் ஆல்கரிதம். அதை யூஸ் பண்ணி ஹலோங்கிற வேர்டுக்கு நான் ஒரு ஹேஷ் வேல்யூ கேட்டேன்னா அந்த ஹேஷ் வேல்யூ இதுதான். இந்த ஹலோங்கிற வேர்டை நான் திரும்ப ஹலோ, அதாவது இதில் வந்து ஹெச் கேபிட்டலாக இருக்குது, இதில் ஹெச் வந்துட்டு ஸ்மால் ஹெச்சாக இருக்குது. ஸோ நான் இந்த ஹெச்சை மாற்றும் போது ஹேஷ் வேல்யூ என்டையராக சேஞ்ச் ஆயிடுது. இப்போ புரியுதா? இது எங்கே யூஸ் ஆகும்னா நம்ம படிச்சோல்ல இந்த ஐடென்டிஃபிகேஷன் கலெக்ஷன்லாம்,
இதுல ஏதாவது ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணும் போதோ இல்ல ப்ரிசர்வ் பண்ணும் போதோ யாராச்சும் எவிடன்ஸை டேம்பர் பண்ணிட்டாங்க, இல்ல ஒருவேளை நம்ம இப்போ இப்போ ஒரு கிரிமினல் இருக்கான், அந்த கிரிமினலோட எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம், அவன் போன்ல இருந்து இமேஜ் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டோம். கலெக்ட் பண்ணக்கப்புறம் அவன் வந்துட்டு இல்ல இது நான் கிரியேட் பண்ண ஃபைலே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஹேஷ் வேல்யூ யூஸ் ஆகும். நாங்க எதுவுமே டேம்பர் பண்ணல, இது நாங்க எதுவுமே மாத்த கிடையாது, நீ கிரியேட் பண்ணதுதான், நீ பண்ணதுதான் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஹேஷ் வேல்யூஸ் வந்துட்டு யூஸ் ஆகும். உங்களுக்கு இன்னுமே புரியாட்டி ஒரு சிம்பிளா ஒன்று எடுத்துப்போமே, இதுதான் ஹேஷ் ஃபங்க்ஷன் வச்சுப்போம். இங்க தெரியுதா, ஹேஷ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அஸ்கி வேல்யூஸ்னா ஒண்ணு, இந்த ஏபிசிடி இந்த ஒரு ஆல்பபெட்ஸுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் வந்துட்டு அசைன் ஆயிருக்கும், அஸ்கி வேல்யூஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை மோட் பை 100, அதாவது மோடுனா ரிமைண்டர் ஆஃப் 100 டிவைட் பண்ணும்போது அது கிடைக்கிற ரிமைண்டர், இதுதான் இதோட ஹேஷ் வேல்யூன்னு சொல்றோம். அதாவது இப்போ நான் CATன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம், சம் ஆஃப் அஸ்கி வேல்யூஸ், அதாவது இந்த ஒரு லெட்டருக்கான அஸ்கி வேல்யூஸையும் ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ CATன்னு 3 லெட்டர் எடுத்துக்கிறேன். C67, ஏக்கு 65 அஸ்கி வேல்யூ, டியோட அஸ்கி வேல்யூ 84. இது 3ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 216. இது அப்படியே ஓரமா வச்சுப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், மாட் ஆஃப் 100. அப்ப 216 மாடுலஸ் ஆஃப் 100 போடும்போது ரிமைண்டர் வந்துட்டு 16. ஓகேயா? ஸோ 16 அப்படிங்கிறதா ஹேஷ் வேல்யூ. இந்த கேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹேஷ் வேல்யூ 16. இந்த CAT கேட்டை நம்ம BAT பேட் அப்படின்னு மாத்திட்டோம்னா பியோட அஸ்கி வேல்யூ 66. இப்ப நம்ம ஆட் பண்ணி மோட் பண்ணும்போது ஆன்சர் 15 வருது. ஸோ என்டையரா நமக்கு இந்த ஹேஷ் வேல்யூவே டிஃபர் ஆகுது. இப்ப நம்ம இங்க பண்ணது ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஆனா உண்மையாலுமே ஹேஷ் வந்துட்டு SHA-256லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஆல்கரிதமை யூனிக்கா யூஸ் பண்ணும். காம்ப்ளெக்ஸான ஆல்கரிதம்ஸ் ஹேஷ் வேல்யூஸ்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் போக படிப்பேன். ஸோ பேசிக்கா ஹேஷ் வேல்யூனா அவ்வளவுதான். இன்டெகிரிட்டியை மெயின்டைன், அதாவது ஒரு எவிடன்ஸ் டேம்பர் ஆகல அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றதுக்காக, ப்ரூவ் பண்றதுக்காக ஹேஷஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இது ஃபாரன்சிக்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் பத்தி பார்ப்போம். டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இதை பத்திலாம் நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சா ஒரு ட்ரையாடை கிராஸ் பண்ணி வருவோம். அது பேரு CAA ட்ரையாட். ஏன் இது வந்துட்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னா, இதுல ஏதாச்சும் ஒண்ணு பிரேக் ஆனா கூட அந்த இன்ஃபர்மேஷனுக்கோ இல்ல அந்த எவிடன்ஸ்க்கோ அங்க செக்யூரிட்டி, அப்படி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டா அந்த இது 3ல ஏதாவது ஒன்று பிரேக் ஆச்சுனாலே அங்க செக்யூரிட்டி இருக்காது. அதே மாதிரி எவிடன்ஸ்ன்னு எடுத்துட்டா இது 3ல ஏதோ ஒன்று பிரேக் ஆனாலே அது எவிடன்ஸாவே இருக்காது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டினா ஒண்ணுமே இல்லைங்க, சீக்கிரட்டா ஒரு விஷயத்த வச்சுக்கிறது. சென்சிட்டிவ் டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஸோ ப்ரொடெக்டிங், அதாவது ஒரு டேட்டா நம்ம கிட்ட இருக்கு, அந்த டேட்டா எனக்கு என் கம்பெனில இவங்களுக்கெல்லாம் தான் தெரியணும். ஓகே, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாது. வேற வெளியே இருக்கிற கம்பெனிஸ்க்கும் இந்த என்னோட கம்பெனியோட டேட்டாஸ், என் கம்பெனிக்குள்ள நடக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எவிடன்ஸ் அப்படின்னு எடுத்தேன். இப்ப நான் எடுத்த எவிடன்ஸ் வந்துட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு வேற யாருக்குமே வந்துட்டு தெரியக்கூடாது. தேர்ட் பார்ட்டிக்கு நான் அதை ஷேர் பண்ணவும் கூடாது. ஓகேவா? இது கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்லுவோம். இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை நம்ம ரியல் டைம்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா, பாஸ்வேர்ட்ஸ் வச்சு கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்றோம். என்கிரிப்ஷன், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், இதெல்லாம் நம்ம டெய்லி கிராஸ் பண்ணி வர விஷயங்கள் தான். ஸோ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், இப்போ என் மெயில் ஐடி ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு, நான் அதுக்குள்ள இருக்கிற டேட்டா வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது என்னென்ன டிரைவ்ல வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என் மெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்ட், காம்ப்ளெக்ஸான ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணேன்னா எனக்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணுவேன் ஓரளவுக்கு. ஏன்னா நான் பாஸ்வேர்டு வச்சிருக்கேன். ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த எவிடன்ஸ் டேட்டாஸ்லாம் வந்துட்டு தெரியும். அடுத்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். நீ பாஸ்வேர்டே வச்சிருந்தாலும் அதை தாண்டி நான் இன்னொரு ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் என் ஃபோன்ல இருந்து நான் அதை வெரிஃபை பண்ணி அலோவ் பண்ணாதான் உன்னால அந்த டேட்டாஸை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சில மெக்கானிசம்ஸ் வச்சு நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டியை என்ஷூர் பண்ணலாம். ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா ஒரு டேட்டாவை சீக்ரெட்டா, கான்ஃபிடென்ஷியலா யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறது. அன்ஆத்தரைஸ்டா, அதாவது தேவையில்லாத ஆட்கள்லாம் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இதுதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெகிரிட்டி அப்படின்னா மெயின்டைனிங் டேட்டாஸ் ஒரிஜினாலிட்டின்னு சொல்லலாம். அதாவது ஒரு டேட்டா எவிடன்ஸ் நான் எடுத்துட்டேன், அந்த எவிடன்ஸை யாரும் ஆல்டரும் பண்ணக்கூடாது, டேம்பரும் பண்ணியிருக்க கூடாது. நம்ம இந்த இடத்துல பார்த்தால ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஃபேஸ், அதுதான் இன்டெகிரிட்டி. ஸோ எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவோம், என்னத்தை ப்ரிசர்வ் பண்றோம், எதுக்காக ப்ரிசர்வ் பண்றோம் அப்படின்னா இன்டெகிரிட்டிக்காக தான் ப்ரிசர்வ் பண்றோம். நான் ஒரு எவிடன்ஸ் எடுத்துட்டேன்னா அந்த எவிடன்ஸை யாருமே நாளை பின்ன
கிரிமினலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இல்லை நானே கூட எனக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த எவிடன்ஸை மாற்றிக்க கூடாது. லைக் இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒரு சேட் எடுத்திருக்கேன். அந்த சேட்டு இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டேன். அந்த டாக்குமெண்ட்டில் அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதை நான் இருக்குங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அதுவும் இன்டெகிரிட்டியை டேம்பர் பண்ணுற மாதிரி தான். இல்லை ஆல்ரெடி ஒரு டேட்டா நான் ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் வந்துட்டு ஒரு க்ரைம் பண்ணியிருக்கான்னு, அதை நான் அப்படியே மாற்றி அதெல்லாம் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எவிடன்ஸ் நான் கண்டுபிடிச்சேன், அந்த எவிடன்ஸ் நானே டெலீட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல இன்டெகிரிட்டியை நான் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இன்டெகிரிட்டி அப்படின்னா டேட்டாவை மாற்றவோ ஆல்டர் பண்ணவோ கூடாது. இந்த இடத்துல தான் ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிறது வரும். நம்ம இங்கே பார்த்தாலும் ஹேஷ் வேல்யூ சின்னதாக ஒரு ஃபைலில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா கூட என்டையர் ஹேஷ் வேல்யூவும் மாறிடும்னு பார்த்தோம். ஸோ இந்த ஹேஷ் வேல்யூங்கிறது இன்டெகிரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இன்டெகிரிட்டினா மேக்கிங் ஷுர் தட் த டேட்டா இஸ் நாட் பீங் ஆல்டர் ஆர் டேம்பர். நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி அப்படின்னா ஒரு டேட்டா ஆர் எவிடன்ஸ் நமக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் அவைலபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டை எடுத்துட்டோம்னு வைங்களேன், வெப்சைட் டவுன் ஆனாலும் பேக்கப் சர்வர்ஸ் இருக்கும். ஸோ வெப்சைட் டவுன் ஆனால் கூட லைக் வேற சர்வர்ல இருந்து அது போஸ்ட் ஆகிட்டு இருக்கும் திரும்ப. ஸோ இல்லைன்னா பேக்கப் அண்ட் ரெக்கவரின்னு வச்சுக்கலாமே. இப்போ என் கம்ப்யூட்டர் கிராஷ் ஆயிடுச்சு, நான் என் பென் டிரைவ்ல எனக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் வச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு அவைலபிலிட்டி என்ஷூர் ஆகுது. கரெக்டா? ஸோ எவிடன்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு பேக்கப் இருக்கணும். எப்பவுமே நம்ம கிட்ட எவிடன்ஸ் யார் எப்போ கேட்டாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கையில் அது இருக்கணும். அதுதான் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ தெரியுதா இது ஏன் ஒரு ட்ரையாங்கிள்னு? இதுல ஏதாவது ஒரு விஷயம் பிரேக் ஆனாலும் ஒன்று கான்ஃபிடென்ஷியாலிட்டி, யாருக்காச்சும் அந்த விஷயம் தெரிஞ்சதுனாலும் அதை அவங்க அகெயின்ஸ்டா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்டெகிரிட்டி, நான் எவிடன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாலும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா நானே எவிடன்ஸை மாத்திட்டேன். அண்ட் தென் அவைலபிலிட்டி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கு, இன்டெகிரிட்டி இருக்கு, ஆனா எவனோ திருடி அதை வந்துட்டு டக்குன்னு எவிடன்ஸ் இருந்து எடுத்து வாங்கி ஃபயர் பண்ணி போட்டான். அப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டி இன்டெகிரிட்டி இருக்கு, அவைலபிலிட்டியே இல்லை. ஸோ அதனால தான் இட்ஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி இஸ் ஆக்சுவலி CIA triad. இது வந்துட்டு மூணுமே key aspects of digital forensics and information security. ஸோ இது என்னன்னு பார்த்தாச்சா? நெக்ஸ்ட், frequently used terms in digital forensics. அசசி, premise, master copy, working copy. இது எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அசசி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ப்ரிமிஸ்க்கு போகிறோம், அதாவது நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம். ஓகேயா? நான் சொன்னாலே இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் போகிறோன்னு, அந்த ஆஃபீஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அங்கே நான் ஒரு ஹெச்ஆரோட ஃபோனை ஒரு ஹெச்ஆரோட டிவைஸ்ல இருந்து அதில் தான் க்ரைம் நடந்திருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த ஹெச்ஆரோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எடுக்கிறேன். அப்போ இங்கே ஹெச்ஆர் தான் அசசி. அசசிங்கிறவர் யாருன்னா, a person or an organization that is being examined. அதாவது நம்ம யாரோட ஃபோனில் யாரோட டிவைஸ்ல இருந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோமோ அந்த டிவைஸோட ஓனர் தான் அசசி. இவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ரிமைஸ் அப்படின்னா a place or location where a crime happens. ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அனலிஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம்னு சொன்னேன், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம்னு சொன்னேன். அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஆஃபீஸ் தான் ப்ரிமைஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் காப்பி அண்ட் ஒர்க்கிங் காப்பி. ஒன்றுமே இல்லைங்க, நான் இதுக்கு முன்னாடி சொன்னல கலெக்ஷன் எக்ஸாமினேஷன் ஃபேஸஸ்லாம் படித்தோம். ஸோ நம்ம ஃபைனலாக எல்லாமே பண்ணி முடிச்சு நம்ம எடுத்த எவிடன்ஸை 2 காப்பீஸாக பிரிப்போம், மாஸ்டர் காப்பி, ஒர்க்கிங் காப்பி. மாஸ்டர் காப்பிக்கும் ஒர்க்கிங் காப்பிக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ரெண்டுமே சேம் சைஸில் சேம் டேட்டாஸ் தான் உள்ளே இருக்கும். நம்ம எவிடன்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னெல்லாம் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சோமோ அது எல்லாமே 2 ஹார்ட் டிஸ்க்லேயும் 2 காப்பீஸ்லேயும் இருக்கும். அதை ஏன் நம்ம 2ஆக பிரிக்கிறோம்னா, மாஸ்டர் காப்பி அப்படிங்கிறது ஒரிஜினல் காப்பி. அதை ஃபியூச்சரில் யாருமே எடுத்து அன்லெஸ் அண்ட் அன்டில் கோர்ட் அப்ரூவ் பண்ணி அதை எடுங்கன்னு சொல்கிற வரைக்கும் அந்த மாஸ்டர் காப்பி யாருமே டச் பண்ண போகிறது கிடையாது. அனாலிசிஸ்க்கும் அதை யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மாஸ்டர் காப்பிங்கிறது அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து எக்ஸாக்டாக அப்படியே அதில் சீல் பண்ணி ஒரு இடத்துல கவர்மெண்ட் வந்துட்டு வச்சிரும். ஆனால் ஒர்க்கிங் காப்பிங்கிறது அந்த மாஸ்டர் காப்பியோட சேம் ரெப்ளிகா தான். ஏன் நம்ம பிரிச்சிருக்கோம்னா, ஒர்க்கிங் காப்பியை நம்ம எப்போ வேணாலும் எடுத்து அனலைஸ் பண்ணி ஃபியூச்சரில் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு சீல்லாம் பண்ண மாட்டாங்க. இதை 2ஆக பிரிக்கிறதுக்கு காரணம், ஒன்று அவைலபிலிட்டி, 2வது மாஸ்டர் காப்பி வந்துட்டு இன்டெகிரிட்டியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகேயா? இன்டெகிரிட்டியும் அவைலபிலிட்டியும் கீ ஆஸ்பெக்ட்ஸாக எடுத்துக்கிட்டு தான் இந்த இடத்துல நம்ம 2 காப்பீஸாக பிரிக்கிறோம். மாஸ்டர் காப்பி விச் வில் நெவர் பி டச்ட்
அண்ட் விச் வில் நெவர் பி அன்சீல்டு. ஒர்க்கிங் காப்பி வந்துட்டு ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் அண்ட் அனாலிசிஸ்க்கு எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி அந்த எவிடன்ஸை திரும்ப நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மாஸ்டர் காப்பி எப்பவுமே கவர்மெண்ட் சீல் வச்சு அது அங்கேயே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் இன் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸில் மெயினாக 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். மோஸ்ட்டாக இதை பற்றி அவ்வளோக்கா யாருக்கும் தெரியாது. பிகாஸ் இமேஜிங் க்ளோனிங்கோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் நம்ம இங்கே ஒரு ஃபேஸ் பார்த்தோம் இல்லையா, டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங்கில் தான் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வரும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் ஃபார்ம். நெக்ஸ்ட் செயின் ஆஃப் கஸ்டடி அண்ட் தென் ஜாப் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் ஃபார்ம் பற்றி பார்ப்போம். இந்த கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு ரெய்டு போகிறோம், நீங்கள் அங்கே அந்த ப்ரிமிஸில் ஒரு அசஸ்ஸி இருப்பாங்க. அவங்க கிட்ட லீகலாக நம்ம ஒரு சிக்னேச்சர் வாங்கிப்போம். அந்த டேட்டாஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இருக்கிற ஹெச்ஆர் பற்றி பேசணும்ல, அந்த ஹெச்ஆரோட டிவைஸில் தான் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் க்ரைம் வந்துட்டு அந்த ஹெச்ஆர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அங்கே ரெய்டுக்கு போகிறோம். அங்கே நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் கலெக்ஷன் ப்ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது அந்த ஹெச்ஆர் கிட்ட இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாரும் என்னோட ஃபைல்ஸ் அண்ட் என்னோட சிஸ்டம்ஸை வந்துட்டு லீகலாக என்னோட பெர்மிஷன் அண்ட் கன்சென்ட்டோட தான் ஃபாரன்சிக்ஸ் ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னேச்சரை நம்ம லீகலாக வாங்கி வச்சுப்போம். அந்த ஃபார்முக்கு பேர் தான் கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் ஃபார்ம். இதோட கீ எலமெண்ட்ஸ் என்னன்னா, இந்த ஃபார்மில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தா அசஸ்ஸி நேமு, இன்வெஸ்டிகேட்டரோட நேம் அண்ட் சைனு, எவிடன்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம டீல் பண்ணியிருக்கோமோ அந்த எவிடன்ஸோட டிஸ்கிரிப்ஷன், அண்ட் தென் எதுக்காக கலெக்ட் பண்ணியிருக்கோம், விட்னஸ் தேவைப்பட்டுச்சுன்னா விட்னஸோட சைனு, அண்ட் தென் அசஸ்ஸியோட சிக்னேச்சரும் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல 63(4)C அப்படின்னா கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸில் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு தேர் இஸ் அ ஃபார்ம் அண்ட் செக்ஷன் கால்டு 63(4)C. இது இந்தியாவோட கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸ் ஃபார்ம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 63(4)C 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. பார்ட் ஏல என்ன இருக்குன்னா அசஸ்ஸிக்கான டேட்டாஸ் லைக் அசஸ்ஸியோட டீட்டெயில்ஸ், அசஸ்ஸியோட சிக்னேச்சர் எங்கே தேவைப்படும். பார்ட் பியில் இன்வெஸ்டிகேட்டரோட சிக்னேச்சர் தேவைப்படும். பார்ட் ஏல இங்கே பார்த்தீங்கன்னா ஐன்னு போட்டு அசஸ்ஸி நேமு, ப்ரிமிஸ் அட்ரஸ்ஸு அதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிவைஸ், அதாவது என்ன கைண்ட் ஆஃப் டிவைஸ் வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் தென் டிவைஸோட டீட்டெயில்ஸ், மேக், மாடலு, சீரியல் நம்பரு, மொபைலாக இருந்துச்சுன்னா அதோட IMEI 1, IMEI 2 மாடலு எல்லாமே கலர் முதற்கொண்டு அங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அசஸ்ஸியோட மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் அதை ஓன் பண்ணாரா, மெயின்டைன் பண்ணாரா, மேனேஜ் ஆர் ஆப்ரேட்டட். பிகாஸ் இப்போ ஒரு நம்ம இந்த ஆஃபீஸ் ப்ரொமைஸில் எடுத்துட்டோம்னா ஓன்டு, ஹெச்ஆர் அப்படிங்கிறப்ப மேனேஜ்ட் ஆர் மெயின்டைன்டு அந்த மாதிரி தான் வரும். இல்லை வேறு யாராச்சும் என்ன சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ் இல்லைன்னா வேறு எல்லாருமே வந்துட்டு ஒரு டிவைஸ் வந்துட்டு ஓன் தான் பண்ணியிருக்கணும்னு கிடையாது. மேபி தே மைட் ஹவ் மெயின்டைன்ட் ஆர் ஆப்ரேட்டட், சும்மா வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம், அவங்க கூட க்ரைம் கமிட் பண்ணியிருக்கலாம் அந்த டைமில். ஸோ ஓகே, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹேஷ் வேல்யூஸ், ஃபைனலாக நம்ம அந்த ஃபோனை வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதில் எக்ஸாமின் அனலைஸ்லாம் பண்ணக்கப்புறம் கடைசியாக இமேஜ் பண்ணுவோம், FTK இமேஜர் அந்த மாதிரி டூல்ஸ் வச்சு. இதெல்லாம் வந்துட்டு அடுத்த சீரீஸில் போகும்போது சொல்லித்தரேன். FTK இமேஜர் அந்த மாதிரி டூல்ஸ் வச்சு கடைசியாக இமேஜ் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஹேஷ் வேல்யூ கிடைக்கும். அந்த ஹேஷ் வேல்யூஸ் தான் இந்த SHA-1 MD5. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு டேட்டு, டைமு, அட்ரஸ்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நேம் அண்ட் சிக்னேச்சர் வித் டேட். இது யாரோட நேம்னா அசஸ்ஸியோட நேம். அண்ட் தென் பார்ட் பிக்குள்ளே போனோம்னா ஐன்னு போட்டு இன்வெஸ்டிகேட்டரோட நேமு, சேம் அதே மாதிரி என்ன டிவைஸ் கலெக்ட் பண்ணமோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஹேஷ் வேல்யூஸ், டேட்டு, டைமு, கடைசியாக இன்வெஸ்டிகேட்டரோட சைன் ஆர் சீல். இதுதான் 63(4)C, அதாவது கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் ஃபார்ம். லீகலாக ஒரு அசஸ்ஸி கிட்ட இருந்து சைன் வாங்குறோம். எதுக்குன்னா ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என் கன்சென்ட்டோட தான் என் டேட்டாஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் இது 63(4)C. நெக்ஸ்ட்டு செயின் ஆஃப் கஸ்டடி. செயின் ஆஃப் கஸ்டடி அப்படின்னா என்னன்னா, நம்ம எவிடன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கலெக்ட் பண்ணோம்ல, அந்த ஃபேஸில் இருந்து கடைசியாக நம்ம டாக்குமெண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற வரைக்கும் அந்த எவிடன்ஸை யார் ஹேண்டில் பண்ணால், அந்த எவிடன்ஸ் எங்கெங்கெல்லாம் போச்சு, எப்படி ஸ்டோர் பண்ணோம், எதில் ஸ்டோர் பண்ணோம், ஸ்டோர் பண்ண டிவைஸோட சீரியல் நம்பர்,
அதில் ஆரம்பித்து இது யார் யாருக்கு கொடுத்தா, இப்போ ஒரு ஆஃபீஸர் இன்னொரு ஆஃபீஸருக்கு அந்த எவிடன்ஸை கொடுக்குறாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் மொத்தமுமே அந்த ஹோல் ட்ராக் அந்த ஹோல் ப்ராசஸுமே வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்போம். அது பேர் தான் செயின் ஆஃப் கஸ்டடி. இது செயின் ஆஃப் கஸ்டடி சிஓசி எதுக்கு அப்படின்னா, இது வந்துட்டு எவிடன்ஸ் வந்துட்டு எங்களுக்குள்ளே தான் இருந்தது, வெளியே எங்கேயும் லீக் ஆகலை, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அதெல்லாம் வந்துட்டு என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் செயின் ஆஃப் கஸ்டடி. ஒரிஜினல் எவிடன்ஸ் அப்படியே தான் இருக்குது, டேம்பர் பண்ணல, சேஞ்ச் பண்ணலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கும் செயின் ஆஃப் கஸ்டடி யூஸ் ஆகும். ஸோ செயின் ஆஃப் கஸ்டடி எப்படி இருக்குன்னா இப்படி தான், ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஸ் நம்பர் ஆர் நேம், ஒரு கேஸுக்கு ஒரு நம்பர் ஆர் நேம் இருக்கும் அது. அண்ட் தென் சப்மிட்டிங் ஆஃபீஸர், இப்போ நம்ம ஒரு ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்னா நமக்கு மேலே யாரும் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே அவங்களோட டீட்டெயில்ஸ், அண்ட் ப்ரிமைஸ் அட்ரஸ்னா லொக்கேஷன், அந்த லொக்கேஷனோட அட்ரஸ்ஸு, அண்ட் தென் டேட் ஆஃப் டேட்டு. கீழே பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் டிவைஸ் டீட்டெயில்ஸில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம், மாஸ்டர் காப்பி, ஒர்க்கிங் காப்பி. நான் இதுக்கு முன்னாடியே படித்தோம்ல மாஸ்டர் காப்பி, ஒர்க்கிங் காப்பி பற்றி, ரெண்டுமே சேம் தான். ஆனால் வந்துட்டு மாஸ்டர் காப்பி சீல் பண்ணி பர்மனெண்ட்டாக அங்கே வச்சுருப்பாங்க, ஒர்க்கிங் காப்பி வந்துட்டு ஃபியூச்சர் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அன்பாக்ஸ் பண்ணி. பட் மாஸ்டர் காப்பி சீல் பண்ணி அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மாஸ்டர் காப்பியோட டீட்டெயில்ஸு மேக் அண்ட் மாடல், சீரியல் நம்பர், ஒர்க்கிங் காப்பியோட மேக், மாடல் அண்ட் சீரியல் நம்பர். அதை ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் டிவைஸோட டீட்டெயிலை கொடுத்துட்டு அதுக்கு கீழே டீட்டெயில்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ்க்குள்ளே என்னென்ன எவிடன்ஸ் நம்ம வச்சுருக்கோம், ஏன்னா ரெண்டுத்துலையுமே எப்படியோ இதுவும் ஒன்று தான், சேம் காப்பி. ஸோ அந்த அதுக்குள்ளே இருக்கிற எவிடன்ஸோட டீட்டெயில்ஸ், இந்த ஃபோனு, அவங்க மெயில் ஐடி, எதெல்லாம் வந்துட்டு ஃபாரன்சிக்ஸ் எடுத்தோமோ அந்த எவிடன்ஸஸோட டீட்டெயில்ஸு. கடைசியாக செகண்ட் பேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் செயின் ஆஃப் கஸ்டடி, டேட், டைம், ரிலீஸ்ட் பை ஜான் அப்படிங்கிற ஆஃபீஸர் விஷால் அப்படிங்கிற ஃபாரன்சிக்ஸ் அனலிஸ்ட்டுக்கு இந்த டேட்டில், இந்த டைமில், இந்த லொக்கேஷனில் இந்த எவிடன்ஸை கொடுத்துருக்காரு அனலைஸ் பண்ணுறதுக்கு. அதை விஷால் அப்படிங்கிற டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அனலிஸ்ட் ஜானுக்கு இந்த டேட்டில், இந்த டைமில், இந்த லொக்கேஷனில் திருப்பி அந்த எவிடன்ஸை அவருக்கே கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் செயின் ஆஃப் கஸ்டடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜாப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப் ஃபார்ம்னா என்னென்னா, நான் என்னெல்லாம் ஜாப், அதாவது ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கணும், அந்த ஒர்க்கோட டிஸ்கிரிப்ஷன் தான் ஜாப் ஃபார்ம். பேர்லேயே இருக்கிற மாதிரி நான் என்னென்ன ஜாப்லாம் பண்ணியிருக்கணும், அந்த வேலைக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நான் இந்தந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு லீகல் ப்ரூஃபாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரிப்போர்ட்டுக்கும் பில்லிங்க்கும் வந்துட்டு யூஸ் ஆகும். பில்லிங் பர்பஸ், நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கான சார்ஜஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு பில் மாதிரியும் ஜாப் ஃபார்ம் யூஸ் ஆகும். ஸோ ஜாப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜாப் ஃபார்ம் நம்பரு, கேஸு, டேட்டு, ஆஃபீஸர் நேமு, ப்ரிமிஸ் அட்ரஸ்ஸு, அண்ட் தென் ஃபாரன்சிக்ஸ் ஒர்க்ஸ் பெர்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டேட்டா அக்வசிஷன், ரா பேக்கப், எக்ஸ்ட்ராக்ஷன், இமெயில் பேக்கப், க்ளவுட் அக்வசிஷன், ரெக்கவரி, இதெல்லாம் என்னென்னு போக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஜாப் ஃபார்மில் ஃபாரன்சிக்ஸ் ஒர்க்ஸ் பெர்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ அதே தான் எவிடன்ஸோட டீட்டெயில்ஸ். அதில் நம்ம ஆக்ஷன்ஸ் டேக்கனில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், பேக்கிங் அப், இமேஜிங், எக்ஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் என்னென்ன போக பார்ப்போம். ஸோ என்ன ஒர்க்கு பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு, என்னென்ன எவிடன்ஸ்க்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, கீழே மாஸ்டர் காப்பி, ஒர்க்கிங் காப்பியோட டீட்டெயில்ஸு, அந்த மாஸ்டர் காப்பி, ஒர்க்கிங் காப்பி சேர்த்து டோட்டலாக எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த சைடு. கீழே வந்துட்டு ஃபாரன்சிக்ஸ் எக்ஸாமினரோட சைனும் ஆஃபீஸரோட சைனும் இருக்கும். ஸோ இதுதான் ஜாப் ஃபார்ம். எதுக்குன்னு புரிஞ்சுதான், நம்ம என்ன ஒர்க்கு பண்ணியிருக்கோமோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், எதுக்கான நான் இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு லீகல் ப்ரூஃபாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பில்லிங் பர்பஸ்க்கும் இது வந்துட்டு யூஸ் ஆகும். இந்த வேலைலாம் நான் பார்த்துருக்கேன், ஸோ இதுக்கு இவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்னு சொல்கிறக்கும் யூஸ் ஆகும். அவ்வளோதான். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான எக்ஸைட்டிங் டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விஷால் எக்ஸ்பிளைன்ஸ். Thank you. Bye bye. See you again in next tutorial.